ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் உங்களுடைய கரங்களில் இருக்கிற வேதாகமத்தை என்னோடு கூட திருப்புங்கள். எஸ்தரின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் அதனுடைய முதல் வசனத்தை இணைந்து வாசிக்க போகிறோம். அன்றைய தினம் அகாஸ்வேரு ராஜா யூதரின் சத்துருவாயிருந்த ஆமானின் வீட்டை ராஜாத்தியாகிய எஸ்தருக்கு கொடுத்தான். மொர்தெகாய் ராஜ சமூகத்தில் வந்தான். அவன் தனக்கு இன்ன உறவு என்று எஸ்தர் அறிவித்திருந்தாள். அல்லேலூயா. மொர்தெகாய் ராஜ சமூகத்தில் வந்தான். ஆமென். நம்ம எல்லாருக்குமே நல்ல ஒரு கௌரவமான நிலையில் இருக்க வேண்டும் என்கிற ஆசை இருக்கிறது. ஆமென். உண்மைதானா? நான் நல்லா இருக்கணும், நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்கணும், நல்ல ஒரு நிலையில் இருக்கணும், வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதமான ஒரு மனுஷனா நான் என்ன செய்யணும்? இருக்கணும். எப்படியாவது மேலே வந்துடணும், எப்படியாவது ஒரு முக்கியமான இடத்தை நான் என்ன செஞ்சிடணும்? பிடித்திடணும். உலகத்தில் நமக்கு மாத்திரமல்ல, எல்லாருக்குள்ளே இந்த ஆசை என்ன செய்யுது? இருக்கு. ஆகவே உலகத்தாருக்கு மாத்திரம் அப்படி ஒரு வாய்ப்பு அப்படி இல்லை. தேவ பிள்ளைகளாகிய உங்களுக்கும் கர்த்தர் அப்படி ஒரு வாய்ப்பை தர விரும்புகிறார். உங்க எல்லாரையும் தேவன் உயர்த்த விரும்புகிறார். உங்க வாழ்க்கையை கர்த்தர் மேம்படுத்த விரும்புகிறார். நீங்க ட்ரீம் பண்ணிட்டு இருப்பீங்க பாத்தீங்களா, இதுதான் என்னுடைய லட்சியம், இதுதான் என்னுடைய எய்ம், வாழ்க்கையில் நான் இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு வர விரும்புகிறேன் அப்படி சொல்லுவீங்க பாத்தீங்களா. அந்த மாதிரி அல்ல, ஆண்டவர் உங்களை வர வைக்க விரும்புகிற இடத்திற்கு அவர் கொண்டு வருவார். அல்லேலூயா. நீங்க எதிர்பார்க்கிற இடம் அல்ல, நீங்கள் விரும்புகிற ஸ்தானம் அல்ல, நீங்கள் அடைய வேண்டும் என்று எடுக்கும் ஒவ்வொரு முயற்சிகளினால் கிடைக்கும் ஒரு ஆசீர்வாதம் அல்ல. தேவனே உங்களுக்காகவே சில நன்மைகளை வைத்திருக்கிறார், உங்களுக்காகவே சில உயர்வுகளை வைத்திருக்கிறார். அவர் உங்களை அப்படி ஒரு இடத்துல வைத்து அழகு பார்க்க விரும்புகிறார். 127 நாடுகளுக்கு ஒரு ராஜா அகாஸ்வேரு. இந்த அகாஸ்வேருவின் சமூகத்தில் வருவது என்பது யாருக்கும் எளிதில் கிடைக்கும் பாக்கியம் அல்ல. ராஜாவுக்கு மனைவியா இருந்தாலே அந்த அம்மாவே அனுமதியோட தான் வரணும். அல்லேலூயா. ராஜா பெர்மிஷன் கொடுத்தாதான் அந்த ராஜ சமூகத்துக்கு ராணியை என்ன செய்ய முடியும்? வர முடியும். இப்ப நம்ம வாசித்த இந்த மனிதன் அரண்மனையில காவலாளியாய் வேலை பார்த்தவன். அப்ப இவனுக்கெல்லாம் ராஜாவை மீட் பண்றதுக்கு என்ன கிடையாது? வாய்ப்பே கிடையாது. அது ஒரு ராஜ சமூகத்தில் போய் நிற்பதற்கு இவனுக்கு தகுதியும் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, தகுதி தேவையில்லை. அல்லேலூயா. நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் என்பது அவசியமில்லை. இப்பொழுது நம்முடைய ஸ்தானம் என்பது என்ன என்பது முக்கியம் இல்லை. ஆனால் கர்த்தர் உங்களை இதை போல கௌரவிக்க விரும்பினால் இவைகள் எதுவும் தடையில்லை. நம்முடைய ஆண்டவர் யார் தெரியுமா? உலகத்திலும் நம்மை கௌரவிக்கிறவர், பரலோகத்திலே நம்மளை கௌரவப்படுத்துகிறவர். அல்லேலூயா. ராஜ சமூகம் என்பது முக்கியமான ஒரு நபருக்கு முன்பாக போய் நிற்பது. ஆமென். அதே போல ராஜாதி ராஜாவின் சமூகத்தில் நம்ம போய் நிற்கணும். இந்த உலகத்திலேயே மிக முக்கியமான ஒரு இடத்துல நம்ம என்ன செய்யணும்? இருக்கணும். அதே நேரத்தில் பரலோகத்தில் தேவாதி தேவனும் ராஜாதி ராஜாவுமா இருக்கிற நம்முடைய ஆண்டவர் வாசம் என்ற இடத்துல போய் நம்ம என்ன செய்யணும்? நிற்கணும். அந்த இடங்களுக்கு வருவதற்கு தான் இந்த செய்தி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த மொர்தெகாய் அரண்மனையில் வேலை பார்த்ததினால் ராஜ சமூகத்துக்கு வரவில்லை. அவன் பாட்டுக்கு வரணும், அவன் வேலையை பார்க்கணும், டியூட்டி முடிஞ்சு அவன் என்ன செஞ்சிடணும்? போயிடணும். மறுபடியும் அவனுக்கு எந்த ஷிஃப்டோ அந்த ஷிஃப்ட்டுக்கு பேலஸுக்கு அவன் என்ன செய்யணும்? வரணும். அவனுக்குன்னு ஒரு பவுண்டரி உண்டு, அவனுக்குன்னு ஒரு எல்லை உண்டு, அவனுக்குன்னு ஒரு வரைமுறை உண்டு. அந்த வரையறைய அவனால் என்ன செய்ய முடியாது? தாண்டி வர முடியவே முடியாது. ராஜா வாழ்ற இடம் தான் அரண்மனை. ஆனா அரண்மனையில் வேலை பார்க்கறதுனால ராஜாவை போய் மீட் பண்ணிடலாம் அப்படின்னா வாய்ப்பு கிடையாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்க அடைய விரும்பும் நிலைக்கு இன்றைய ஸ்தானம் உங்களுக்கு உதவியா இருக்குமா? எனக்கு தெரியாது. அல்லேலூயா. நான் இந்த நிலையில இருந்தேன் பாஸ்டர், அதனால தான் கர்த்தர் நீ இந்த நிலைக்கு என்ன செஞ்சார்? உயர்த்தினார். நீங்க சொல்ற மாதிரி ஆண்டவருடைய வேலை இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. அப்படி இருந்தா நம்ம ஆண்டவர் பெருசா என்ன செய்ய மாட்டோம்? பேச மாட்டோம். என்ன இது, நாம ஏற்கனவே வேலை பார்த்தேன், கிரேடு 1ல் இருந்தேன், ப்ரொமோஷன் ஆகி கிரேடு 2க்கு என்ன செஞ்சிட்டேன், வந்துட்டேன்.
ஒரு எக்ஸாம் கொடுத்தாங்க, அந்த எக்ஸாமில் பாஸ் ஆனேன், அடுத்த லெவலுக்கு நான் என்ன செஞ்சிட்டேன், வந்துட்டேன். இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்குது, அதனால் நான் இப்போ இந்த உயர்வுக்கு என்ன செஞ்சுருக்கேன், வந்திருக்கிறேன்னா இப்படி வந்தால் அதில் ஒரு பெரிய சுவாரஸ்யம் இல்லை. இப்போ இந்த ராஜ சமூகத்துக்கு இந்த மொர்தெகாய் வந்தது அரண்மனையில் அவன் செய்த உத்தியோகத்தினால் அல்ல, அவனுக்கு அரண்மனையில் பணிபுரியும் ஒரு வாய்ப்பு கிடைத்ததினால் அல்ல. நல்ல அந்த வார்த்தையை நீங்கள் லிசன் பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் உங்களுக்கு தரப்போகும் அந்த மேன்மை, அந்த ஆசீர்வாதம் இன்று உங்களுக்கு என்ன நிலை இருக்கிறதோ இதை வைத்து அல்ல. அல்லேலூயா. இது உங்களுடைய திறமையினால் உங்களுக்கு கிடைக்க போகும் ஸ்தானம் அல்ல. இது உங்களுடைய கடின உழைப்பினாலோ அல்லது உங்களுடைய தீவிர முயற்சியினாலோ நீங்கள் பெற்றுக்கொள்ள போகும் இடம் அல்ல. ஆமீன் சொல்லுங்க. கவர்மெண்ட்லலாம் இப்போ வேலை கிடைக்கிறது அப்படிங்கிறது எப்படி ஆகிப்போச்சு, குதிரை கொம்பாயிட்டு. குரூப் 1, குரூப் 2, குரூப் 3, குரூப் 4. உனக்கு எந்த குரூப்பில் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ண முடியுமோ நீ எழுதி என்ன செஞ்சுக்கோ, பாஸ் பண்ணிக்கோ. குரூப் 1 பாஸ் பண்ணுற அளவுக்கு நீ இன்டெலிஜென்ட்டாக நீ அதில் எழுதி பாஸ் பண்ணு. அல்லேலூயா. பாஸ் பண்ணால் மட்டும் போதாது, இனிமேல் நான் ஒரு இன்டர்வியூ வைப்பேன், அந்த இன்டர்வியூவில் என்ன செய்யணும், பாஸ் ஆகணும். அல்லேலூயா. இப்படிலாம் ஏகப்பட்ட வரைமுறைகள் என்ன செய்யுது இருக்கு. அப்படி வரைமுறைகளின் அடிப்படையில் குரூப் 1 எக்ஸாம் எழுதி ஒரு ஆள் பாஸ் ஆகிட்டார் அப்படின்னா அவர் சொல்லுவார், நான் இதற்காக இரவு பகலாக உழைத்தேன், படித்தேன், இந்த அகாடமியில் சேர்ந்து நான் என்ன செஞ்சேன், ட்ரைனிங் எடுத்தேன். இந்த மாதிரி சில டீச்சர்ஸ், கோச் எனக்கு என்ன செஞ்சாங்க, இருந்து என்னைய நல்லா என்ன செஞ்சாங்க, ட்ரெயின் பண்ணாங்க. என்ன என் வீட்டில் எல்லாரும் நல்லா என்கரேஜ் பண்ணாங்க. அல்லேலூயா. எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. இதுதான் மெயினாக இருக்கும். ஆனால் பேருக்கு முதல்ல கடவுள் தான், அவரால் தான் இந்த வேலை கிடைச்சிது அப்படின்னு ஒரு பேச்சுக்கு என்ன செய்வோம், சொல்லுவோம். ஆனால் அதில் மறைந்திருக்கிறதெல்லாம் எது, மீதி நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதுதான் இருக்கும். அல்லேலூயா. நான் சொல்கிறேன் எத்தனை பேர் புரியுது? ஆனால் கர்த்தர் இப்போ உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறது உங்களுடைய கல்வி பின்னணியத்தை வைத்து உங்களுக்கு கிடைக்கும் ஸ்தானம் அல்ல, உங்களுடைய அறிவின் அடிப்படையில் நீங்கள் பெறப்போகும் இடம் அல்ல, உங்களுடைய அனுபவத்திற்கு கிடைக்கும் பரிசு வெகுமதி அல்ல. அல்லேலூயா. இது முழுக்க முழுக்க தேவனால் உங்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு ஸ்தானமாய் மாறப்போகிறது. அல்லேலூயா. அப்போ மொர்தெகாய் அரண்மனையில் வேலை செய்தது நிமித்தம் இந்த வேலை கிடையாது. இது முதல் காரியம். ஆமீன் சொல்லுங்க. ரெண்டாவது, எஸ்தர் பாருங்க, அவன் தனக்கு இன்ன உறவு என்று அறிவித்தான் அப்படின்னு ஒரு வார்த்தை அதில் என்ன செய்யுது இருக்கு. அதனால எஸ்தர் போய் ரெக்கமெண்ட் பண்ணா போல, என் சொந்தக்காரர் இவரு, ஆமீன், என்னை வளர்த்தவர் இவரு, அதனால ராணிக்கு சொந்தக்காரன், அதனால ராஜ சமூகத்துக்கு வா அப்படின்னு இவன் அழைத்து வரப்பட்டவனும் அல்ல. ராணியே ராஜா அனுமதி இல்லாமல் என்ன செய்ய முடியாது, அவரை பார்க்க முடியாது. பிறகு ராணி சொல்லி ராஜா கேட்பாரா? இல்ல. மொர்தெகாய் 127 தேசத்தை ஆண்டு வருகிற ராஜாவுக்கு மனைவி, அந்த மனைவியவே நான் தான் என்ன செஞ்சேன், வளர்த்தேன் அப்படிங்கிற சொந்தத்தின் அடிப்படையில் இவர் உள்ள நுழையலங்க இந்த ராஜ சமூகத்தில், அல்லது இந்த ராணியினுடைய ஹெவி ரெக்கமெண்டேஷன்லையும் இந்த ஸ்தானத்திற்கு வரவில்லை. ஆண்டவர் இந்த மொர்தெகாயை ராஜ சமூகத்துக்கு கொண்டு வருவதற்கு இந்த ராணி அவனுக்கு சொந்தங்கிறது ஒரு காரியமே அல்ல. தேவையான சப்போர்ட், நம்மளை தூக்கி விடுறதுக்கு ஆட்கள், சொந்தக்காரங்க இருக்கிறாங்க, நமக்கு நெருக்கமான உறவுகள் இருக்காங்கன்னா, எப்போ எனக்கு மினிஸ்ட்ரி பிஏ நல்லா தெரியும், அல்லேலூயா அப்படின்னு சொல்கிற ஒரு சொந்தக்காரர் இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, அப்போ நம்ம அவங்க வீட்டிலே போய் என்ன செஞ்சிருவோம், ப்ளீஸ் 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 எனக்காக எப்படியாவது என்ன செஞ்சிருங்க, அந்த மினிஸ்டர்கிட்ட பேசி சொல்லுவோம். அது இயற்கை தானே, அது யதார்த்தம் தானே. ஆனால் தேவன் இந்த மொர்தெகாயை ராஜ சமூகத்துக்கு கொண்டு போக இப்படிப்பட்ட எந்த சிபாரிசையும் ஒரு கருவியை அவர் பயன்படுத்தலை, எந்த உறவையும் அவர் ஒரு வழியை பயன்படுத்தலைங்க. ஆண்டவர் ஒரு மனுஷனை உயர்த்த விரும்பும் போது உறவுகளின் வழியாகத்தான், இல்லை இல்லை இல்லை, சிபாரிசுகளின் மூலமாகத்தான். அப்படி இருக்க வாய்ப்பு இருந்தால் தோத்துரும். ஆனால் நான் இன்னைக்கு சொல்கிறேன், உறவுகளின் மூலமாகவோ சிபாரிசுகளின் மூலமாகவோ அல்ல, கர்த்தர் வேற ஒரு வழியை வச்சிருக்கிறார். அதன் மூலமாக உங்களை ராஜ சமூகத்தில் கொண்டு போய் நிறுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. இது ரெண்டாவது. மூணாவது, இந்த மொர்தெகாய் டியூட்டியில் ரொம்ப சின்சியர். ஆமென். மொர்தெகாய் தன்னுடைய வேலையில் எப்படிப்பட்ட ஆளு, ரொம்ப உண்மையாக இருப்பான், நேர்மையானவன்.
ஆமாம், கரெக்டாக டைமுக்கு டியூட்டிக்கு என்ன செஞ்சிருவான், வந்துடுவான். அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை உண்மையாக உத்தமமாக என்ன செய்வான், அவன் செய்வான். அவன் வேலை பார்த்துட்டு இருந்த நேரத்தில் ராஜாவை கொலை பண்ணுறதுக்கு 2 பேர் என்ன செய்யறான், சதி பண்ணுறான். அல்லேலூயா. இதை கேள்விப்பட்ட உடனே இந்த மொர்தெகாய் இந்த தகவலை எஸ்தருக்கு தெரியப்படுத்தினான். அவளுக்கு யார் மூலமா இந்த இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகுமோ அந்த நபர் மூலமா அந்த தகவலை தெரியப்படுத்தினான். எஸ்தர் மூலமா இது அபிஷியல் அனௌன்ஸ்மெண்டா மாறி அவங்க பாருங்க அந்த 2 நபரை பிடித்து விசாரித்தால் அவங்க பண்ண சதி திட்டம் உண்மை என்று அம்பலமானது. அதனால ராஜாவுக்கு எதிராக எழும்பின அவர்கள் இருவரும் தண்டிக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. ஆனா இது நிமித்தம் இந்த மொர்தெகாய் ராஜ சமூகத்துக்கு வரலங்க. ஆமென் சொல்லுங்க. ராஜா உடனே மொர்தெகாயை நான் மீட் பண்ணணும். என் உயிரை காப்பாத்தின ஒரு மகாராஜா அவன் தான். இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் மொர்தெகாய் தான். அவன் முகத்தை நான் பார்க்க விரும்புகிறேன். யாரங்க உடனே அழைத்து வாருங்கள் அப்படி சொன்னாரா? அவர் சொல்லல. அவர் அதை மைண்ட் பண்ணவே இல்லை. ஒரு நாள் ராஜாவுக்கு தூக்கம் வரல. அதனால என்ன செய்யலாம், மியூசிக் கேட்கலாமா, டான்ஸ் பார்க்கலாமா அப்படின்னா அவன் சொல்லிட்டான், மியூசிக் வேண்டாம், டான்ஸு வேண்டாம், நடவடிக்கைகளின் புஸ்தகத்தை எடுத்துகிட்டு வந்து வாசிந்தான். அங்கே ரெக்கார்ட்ஸ் நிறையா இருக்குது, எந்தெந்த நாளில் என்ன நடந்தது. அல்லேலூயா. அப்போ வாசிக்கும் போது தான் மொர்தெகாய் செஞ்ச இந்த ஒரு பெரிய நன்மையான செயல் என்ன செய்யப்பட்டிருக்கு, அதில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்போ ராஜா கேட்கான், அந்த மொர்தெகாய்க்கு ஏதாவது சன்மானங்கள் கொடுக்கப்பட்டதா, வெகுமதிகள் கொடுக்கப்பட்டதா, பரிசுகள் கொடுக்கப்பட்டதா, பதவி உயர்வு கொடுக்கப்பட்டதா? அல்லேலூயா. ஏதாவது மெடல் கொடுத்தீங்களாப்பா அப்படின்னு கேட்டால் ஒன்றுமே கொடுக்கலான்ட்டான். அந்த நேரத்தில் கரெக்டாக ஆமான் வந்து நிற்க, அப்போ கூட மொர்தெகாயை கூட்டிட்டு வா, அவனை நான் பார்க்கணும். ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனை முதல் ராஜா பார்த்து ஒரு சல்யூட் பண்ணணும்னு சொன்னாரா? அந்த மொர்தெகாயை கனம் பண்ணுறதுக்கு ஆமான் ஒரு லிஸ்ட்டு கொடுத்தான். அவன் என்ன லிஸ்ட்டு கொடுத்தான்னா, ராஜ வஸ்திரம் போடணும், ராஜா ஏற குதிரையில். அவன் ராஜா தன்னை தவிர வேற யாரை கனம் பண்ண போறான்னு அவன் தப்பு கணக்கு என்ன செஞ்சிட்டான். அப்போ கூட ராஜா சொல்றாரு, இதில் ஒன்றும் குறைவு விடாமல் நீ அப்படியே போய் யாருக்கு செய், மொர்தெகாயை என்கிட்ட கூப்பிட்டுட்டு வந்து என்கிட்ட காட்டு, நீ இப்படிலாம் அலங்கரிச்சிருக்கியா, நான் என்ன செய்யணும். அப்படி கூட சொல்லலை பாருங்களேன். அப்போ கூட இந்த மொர்தெகாயை ராஜா கனம் பண்ண விரும்பின போது கூட இந்த ராஜ சமூகத்துக்கு மொர்தெகாய் என்ன செய்யல, வரவழைக்கப்படவில்லை. ராஜ வஸ்திரம் போட்டிருந்தான், ராஜா ஏற குதிரையில ஏறி இருந்தான், ராஜா போற அந்த ரதத்துல தான் என்ன செஞ்சான், உலா வந்தான். அல்லேலூயா. இதெல்லாம் எவ்வளவு நேரம் நடந்திருக்கும்? இந்த ட்ரெஸ்ஸை எவ்வளவு நேரம் போட்டிருந்திருப்பான்? சில மணி நேரம் போட்டிருந்திருப்பானா? அந்த வீதி உலா முடிகிற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் மறுபடியும் அவன் என்ன செஞ்சிட்டாங்க, அந்த ட்ரெஸ்ஸை வாங்கிட்டாங்க, குதிரையிலேருந்து இறக்கி விட்டுட்டாங்க. இந்த ரதம் உனக்கு சொந்தம் இல்லை அப்படின்னு அவன்கிட்ட அதை வாங்கிட்டாங்க. இவ்வளோ நேரம் எல்லாரும் ஆச்சரியமா பார்த்த மனுஷன் இப்ப மறுபடியும் சாதாரணமா என்ன செஞ்சிட்டான், மாறிட்டான். அப்ப நான் சொல்ல விரும்புகிற காரியம், அவன் டியூட்டியில சின்சியரா இருந்ததுனால கிடைத்த கௌரவம் அவனை ராஜா சமூகத்துக்கு கொண்டு போலங்க. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களை கர்த்தர் உயர்த்த விரும்புகிற ஒரு இடம் இருக்கு. இந்த உலகத்தில் உங்க படிப்பினால நீங்க ஒரு இடத்துக்கு வரலாம், உங்க திறமையினால ஒரு அந்தஸ்தை நீங்க பெறலாம், உங்க அனுபவத்தினால நீங்க ஒரு மேன்மையை அடையலாம். உங்களுக்கு இருக்கிற சப்போர்ட்ஸை பயன்படுத்தி, உங்களுடைய சின்சியாரிட்டியை பயன்படுத்தி, உங்களுடைய ஹார்ட் ஒர்க்கை பயன்படுத்தி, உங்களுக்கு இருக்கிற டேலண்ட் எல்லாம் யூஸ் பண்ணி நீங்க ஒரு இடத்துக்கு வரலாம். ஆனா நல்லா புரிஞ்சுக்கோங்க, அது கர்த்தர் உங்களுக்கு தரும் இடமா இல்லை, அது கர்த்தர் உங்களுக்கு தரும் மேன்மையா இல்லை. அதிலிருந்து உங்களை மேன்மைப்படுத்த விரும்புகிறார், அதிலிருந்தும் கர்த்தர் உங்களை உயர்த்த விரும்புகிறார். நீங்க ட்ரை பண்ணி பெற்ற இடமே இவ்வளவு மேன்மையா இருக்கணும். மேன்மையுள்ள தேவன் உங்களுக்கு தரும் இடம் எவ்வளவு கனத்திற்குரியதா இருக்கும். ஹல்லேலூயா. அதுக்காக பாஸ்டர் சொல்லிட்டாரு, சொந்த பந்தம் ஒருத்தர் வேண்டான்ட்டாரு, ரெக்கமெண்டேஷன் வேண்டான்னு சொல்லிட்டாரு. நம்ம வேலையில் சின்சியராக இருந்தாலும் அப்படி நீங்கள் தப்பாக நினைச்சிடக்கூடாது, நினைச்சிட. இது எல்லாம் நமக்கு தேவை. அல்லேலூயா. ஆமாம், நல்ல ஒரு உத்தியோகத்தில், நல்ல ஒரு பொறுப்பில், நல்ல ஒரு பதவியில் இருக்க தப்புன்னு நான் சொல்லலை, அதில் இருங்க. ஆமென். முக்கியமான விஐபி உங்களுக்கு ரிலேட்டிவாக இருக்கிறது தப்புன்னு நான் சொல்லலை. அப்படிப்பட்ட ஆட்களோட நல்ல கம்யூனிகேஷனில் இருங்க, நல்ல கான்டாக்டில் இருங்க, தொடர்ந்து அவங்களோட என்ன செய்யுங்க, தொடர்பில் என்ன செய்யுங்க, இருங்க.
இப்போ உங்களுக்கு இருக்கிற ஸ்தானம், உங்களுக்குன்னு கர்த்தர் கொடுத்திருக்கிற வேலை இருக்கு பார்த்தீங்களா, அந்த வேலையை உண்மையா கண்ணும் கருத்துமா செய்யுங்க. அதுல சின்சியரா இருங்க. அல்லேலூயா. இதையும் தாண்டி மொர்தெகாய் ராஜ சமூகத்துக்கு வந்திருக்கிறான்னா அதுக்கு ஒரே ஒரு காரியம் தாங்க, அவன் ஜெபித்த ஒரு தேவ மனிதன், அவன் உபவாசத்தோடு ஜெபித்த ஒரு தேவ மனிதன். அவன் வெறுமனே உபவாசித்து ஜெபிக்கவில்லை, கண்ணீரோடு ஜெபித்த தேவ மனிதன். அது மாத்திரமல்ல, தன்னுடைய வஸ்திரங்களை கிழித்து தலையிலே புழுதி அள்ளி போட்டுக்கொண்டு வீதியில நின்று தன்னுடைய ஜனம் அழிகிறதை என்னால் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது என்று அங்கலாய்த்த ஒரு தேவ மனிதன். என் ஜனத்திற்கு வரும் அழிவை என்னால் எப்படி பார்த்து கொண்டு அமைதியாய் இருக்க முடியும் என்று தான் மாத்திரமல்லாமல் தன்னோடு கூட இருக்கிறவர்களையும் ஜெபிக்க தூண்டினவன். அல்லேலூயா. இன்னைக்கு அப்படிப்பட்டவங்களை தான் கர்த்தர் ராஜ சமூகம் என்று சொல்லப்படுகிற முக்கியமான இடத்திற்கு கொண்டு வர விரும்புகிறார். அப்படிப்பட்டவர்களுக்கு தான் பரலோகத்தில் கௌரவம். எல்லாருக்கும் முன்பாக, ஆமா, யாருமே வர முடியாத இடத்துல அப்படிப்பட்டவங்களை தான் கர்த்தர் கௌரவப்படுத்த விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நாமும் ஜெபிக்கிறோம். நான் யாருமே நீங்க ஜெபம் பண்ணல சொல்லல, ஆனா நாம ஜெபிப்பது நமக்காக ஜெபிக்கிறோம், நம்முடைய குடும்பத்திற்காக நாம் ஜெபிக்கிறோம், நம்முடைய தேவைகளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். ஒரு விதத்தில் இது ஒரு சுயநலமான ஜெபம். அல்லேலூயா. நானும் என் பிள்ளைகளும் பக்கா பாதுகாப்பில் என்ன செய்யணும், இருக்கணும். நான் என் குடும்பம் நல்ல ஆஸ்தி ஐஸ்வர்யங்களோட சமாதானமாக இருக்கணும். நான் இந்த தேசத்தில் உயர்ந்த ஒரு ஸ்தானத்தில் என்ன செய்யணும், இருக்கணும். மற்றவர்களுக்கு நான் ஒரு ஆசீர்வாத வாய்க்காலா இருக்கிற அளவுக்கு கர்த்தர் என்ன செய்யணும், உயர்த்தணும் சொல்லி நாம் தினமும் ஜெபிக்கிறோம். நம்முடைய ஜெப குறிப்புகளை தேவனுடைய சமூகத்தில் என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் தெரியப்படுத்துகிறோம். நல்லது. நீங்க அதற்காக ஜெபிக்கிறவர்களாய் மாத்திரம் நின்று விடாதபடி அதையும் தாண்டி தேசம் அழிந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ஜனங்கள் நரகத்தை நோக்கி தீவிரித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மிகவும் சமீபமா இருக்கிறது. அன்னைக்கு பாருங்க, இந்த ஆமான் என்கிற ஒரு சத்துரு எழும்பி 127 நாடுகளிலும் இருக்கிற அந்த யூதர்களை அழிக்க அவன் ஒரு புதிய திட்டத்தை போட்டான். அந்த திட்டத்தை கேள்விப்பட்ட மொர்தெகாய் எஸ்தரின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் பார்க்க, நடந்த யாவற்றையும் மொர்தெகாய் அறிந்த போது மொர்தெகாய் தன் வஸ்திரங்களை கிழித்து ரெட்டுடுத்தி சாம்பல் போட்டுக்கொண்டு நகரத்தின் நடுவே புறப்பட்டு போய் துயரம் உள்ள மகா சத்தத்துடனே அலறிக்கொண்டு, அல்லேலூயா. பார்த்தீங்களா அவனுடைய சூழ்நிலையை பார்த்தீங்களா? அவன் அப்படி அலறி, அவன் ஜனங்கள் அழிய ஒரு புதிய திட்டம் சத்துருவினால் தீட்டப்பட்டிருக்கிறது. நடைமுறைப்படுத்தப்பட்ட ஒரு சட்டம் சீக்கிரத்தில் அமலுக்கு என்ன செய்ய போகிறது, வரப்போகிறது என்பதை அறிந்தவன் தேசம் அழிகிறத, தன்னுடைய சொந்த ஜனம் அழிகிறத என்னால் பார்க்க முடியாது என்று அவன் கதறி ஜெபிக்கிறவனாயிருந்தான். எஸ்தர் ராஜாத்தியை பார்த்து அவன் சொல்றான், நீ இந்த காலத்தில் மௌனமா இருந்தா கண்டிப்பா யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேற ஒரு இடத்துல இருந்து வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ரட்சிப்பின் நிமித்தம் தான் உனக்கு மேன்மை, இந்த ரட்சிப்பின் நிமித்தத்திற்கு நீ காரணமா இருப்பது தான் உன்னை ராஜ சமூகத்துக்கு என்ன செய்ய போகுது, கொண்டு நிறுத்த போகிறது. அல்லேலூயா. இதுக்கு தான் ஆண்டவர் உன்னை மேன்மைப்படுத்தி என்ன செய்கிறார், வைத்திருக்கிறார். யாருக்கு தெரியும்? ஆமென். நான் இப்படி உங்களுக்கு சொல்றேன், ஏன் கர்த்தர் உங்களை ரட்சித்திருக்கிறார் தெரியுமா? ஏன் கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார் தெரியுமா? ஏன் கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார் தெரியுமா? ஏன் கர்த்தர் உங்களுக்கு ஆத்துமாக்களை குறித்த பாரத்தை கொடுக்கிறார் தெரியுமா? மற்றவர்களுக்கு இல்லாத இந்த பாரமும் இந்த ஆத்துமாக்களை குறித்த ஏக்கமும் உங்களுக்கு ஏன் இருக்குன்னா, யாருக்கு தெரியும்? இந்த ராஜ சமூகத்தில் வந்து நிற்பதற்குத்தான் உங்களை கர்த்தர் இப்படி பாரப்படுத்துகிறார். இப்படி ஒரு மேன்மையான இடத்துக்கு நீங்கள் வர வேண்டும் என்பதற்கு தான் கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்களே, தேசத்தில் என்ன நடக்கிறது என்பதை கொஞ்சம் கண்களை ஏறெடுத்து பாருங்கள்.
ஆமென். தொலைக்காட்சிகளிலும் நியூஸ் பேப்பர்லையும் சோசியல் மீடியாலையும் திருச்சபைகளுக்கு எதிராக நடக்கிறதான அந்த காரியங்களை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். எத்தனை இடங்களில் ஊழியர்கள் தாக்கப்படுகிறார்கள், ஊழியர்கள் சிறைச்சாலையில் காரணமின்றி அவர்கள் அடைக்கப்படுகிறார்கள், அநேக ஊழியர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள், தேவாலயங்களை இடித்து தரைமட்டமாக்கப்படுகிறது, ஊழியம் செய்ய இனி வாய்ப்பு இந்த பகுதியில் கிடையாது என்று அவர்களுக்கு வாசல் அடைக்கப்படுகிறது. இதெல்லாம் குறித்து கேள்விப்படுகிற நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? என்னைக்காவது ஒரு நாள் இதற்காக நீங்க அழுது ஜெபித்திருப்பீர்களா? இதற்காக ஒரு நாள் உபவாசித்திருப்பீர்களா? இப்படிப்பட்ட காரியத்தை தேவ சமூகத்தில் சொல்லி நீங்க மன்றாடி ஜெபித்திருக்கிறீர்களா? இப்படி நீங்க ஜெபிக்கிற ஒரு ஆளா மாறிட்டீங்கன்னா உங்களை கர்த்தர் ராஜ சமூகத்தில் கொண்டு வந்து நிறுத்துவா. நீங்க நிற்க வேண்டிய உயர்ந்த இடத்துல, உயர் தலங்களிலே கர்த்தர் உங்களை ஏறி இருக்க பண்ணுவா. உங்க கல்வி அறிவினால் கிடைக்காத ஒரு அனுபவமா இருக்கும். ஆமென். உங்களுடைய குடும்ப பின்னணியத்தினால் கிடைக்காத ஒரு பாக்கியமா இருக்கும். உங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற அனுபவங்கள் கொடுக்க முடியாத ஒரு ஸ்லாக்கியமாய் அது இருக்கும். யாரு ரெக்கமெண்ட் பண்ணாலும், யாரு உங்களுக்கு சொந்தமா இருந்தாலும் இப்படி ஒரு இடத்தை அடைய முடியாது என்கிற இடத்தை கர்த்தர் உங்களுக்கு தரணும்னா அதற்கு உங்களிடத்திலும் என்னிடத்திலும் தேவன் எதிர்பார்ப்பது தேசத்திற்காக ஜெபியுங்கள். அல்லேலூயா. இன்னைக்கு அப்படிதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாங்க. திறப்புல நிக்க நான் ஒரு மனுஷனை தான் தேடுறேன், விண்ணப்பம் பண்றதுக்கு நான் ஒரு மனுஷனை தான் தேடுறேன். ஆண்டவர் கூட்டத்தெல்லாம் என்ன செய்யல, எதிர்பார்க்கவில்லை. ஒரே ஒரு நபரை தான் ஆண்டவர் தேடுகிறார். அல்லேலூயா. அப்ப நீங்க உங்க குடும்பத்தில் நான் இருக்கிற ஆண்டவரே, இந்த திருச்சபையில் இந்த வார்த்தையை கேட்கிற விசுவாசிகளை நான் இருக்கிற ஆண்டவரே சொல்லி நீங்க ஒரு நபர் தேசத்திற்காக நீங்க மன்றாடுவீர்களான்னா உங்களை தான் கர்த்தர் உயர்த்துவார், உங்களை தான் கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். எனக்காக நான் ஜெபமே பண்றதில்லையே, எனக்காக நீங்க பண்ணுங்கன்னு சொல்லி நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன், அல்லது எனக்காக ஜெபம் பண்ணுங்க நான் யார்ட்டையோ சொல்லிட்டு இருக்கேன். இந்த மாதிரி நிலைமையில் யாராவது இருந்து கொண்டு இருப்பீர்களானால் இன்னைக்கே மனம் திரும்பிடுங்க. அல்லேலூயா. உங்களுக்காக நீங்க ஜெபிக்கிற நிலையிலிருந்து மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற நிலைக்கு நீங்கள் வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. வீட்டிலலாம் பாருங்க, உங்களுக்குன்னு தனியா ஜெபம் பண்றதுக்கு என்ன இருக்கணும்? ஒரு இடம் இருக்கணும். எனக்கு இருக்கிறதே ஒரு ரூம் தானே பாஸ்டர், இருக்கலாம். அந்த ஒரு ரூம்ல ஒரு குறிப்பிட்ட பகுதி நீங்க முழங்காலில் நின்று ஜெபிக்கிற இடமா மாறட்டும். ஒரு சின்ன பாயாவது அந்த இடத்துல விரிச்சு ஒரு பைபிள், ஒரு பாடல் புத்தகம், ஒரு ஜெப குறிப்பு எழுதுகிற ஒரு நோட்டு, கர்த்தர் உங்கள்கிட்ட உணர்த்துகிற வார்த்தைகளை எழுதுவதற்கான ஒரு டைரி, ஒரு பேனாவோடு நீங்க முழங்கால் படி இருக்கிற ஒரு இடம் உங்க வீட்டில் கண்டிப்பா ஒரு இடத்துல நீங்க குறித்து வைத்து நீங்க ஜெபிக்கணும். அல்லேலூயா. அப்படி ஜெபிக்கிறவங்கள மாறணும். தேசத்திற்காக ஜெபம் பண்றதுக்கு பழகுங்க. ஆமென். அதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இந்திய தேசத்தின் வரைபடத்தை வாங்குங்க, தமிழ்நாட்டை குறித்த மேப்பை வாங்குங்க, நம்முடைய மாவட்டத்தை குறித்த மேப்பை வாங்குங்க. நாம் இருக்கிற இந்த தாலுகாக்களை குறித்த விவரங்களை நீங்க நெட்ல இருந்து சேகரித்து நீங்க வைத்து ஜெபிக்க ஆரம்பிங்கள். ஆமென். சொல்லுங்களேன். ஒவ்வொரு நாளும் நடக்கிற அசம்பாவித சம்பவங்கள், கொடூரமான சம்பவங்கள், தேசத்தில் நடக்கிற வேதனையான சம்பவங்கள் எல்லாம் நீங்க கேள்விப்படும் போது ஆண்டவருடைய சமூகத்தில் போய் கண்ணீரோடு என்ன செய்யுங்க, நீங்க ஜெபம் பண்ணி பழகுங்க. ஆண்டவர்கிட்ட போய் அப்படியே முழங்கால் படிட்டு, உங்களுக்கு இதுவரைக்கும் அப்படி பழக்கம் இல்லைனாலும் பரவாயில்ல, ஜெபிக்க முயற்சி செய்யுங்கள். அல்லேலூயா. வெளி உலகத்தோடு உங்களுக்கு தொடர்பு இல்லைன்னாலும் இன்னைக்கு உங்க கையில் இருக்கிற செல்போன் மூலமா எல்லாவற்றையும் அறிந்து கொள்வதற்கு என்ன இருக்கு, வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே அதில் காரணம் இல்லாதது, தேவையில்லாதது, அவசியம் இல்லாததற்கு உங்களுடைய நேரங்களை செலவு செய்வதை பார்க்கலாம். முக்கியமான தகவல்களை அறிந்து கொள்ள நீங்க இந்த காரியங்களை பயன்படுத்துங்க. அல்லேலூயா. அப்படிப்பட்ட குரூப்ல நீங்க இணைந்திருந்தால் அதிலிருந்து பெறப்படும் தகவல்கள் உண்மை என்பதை நீங்கள் அதை உறுதிப்படுத்தி கொண்டு அந்த காரியங்களுக்காக தினந்தோறும் என்ன செய்யுங்க, மன்றாடுங்கள். ஒவ்வொரு நாளும் தேசத்திற்காக ஜெபிக்க ஏராளமான ஜெப குறிப்புகள் அனுப்பப்பட்டு கொண்டே இருக்கிறது. நாம் வாழ்ந்து வருகிற மாநிலத்திற்காக ஜெபிக்க ஏராளமான தகவல்கள் இப்பொழுது இது நடைபெற்றிருக்கிறது, இதற்காக ஜெபியுங்கள் என்று அனுப்பப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதெல்லாம் நீங்கள் வாங்கி என்ன செய்யணும், அதை கண்ணெடுத்து பார்க்கணும். அந்த இதெல்லாம் ஸ்க்ரோல் பண்ணிடக்கூடாது. இதெல்லாம் பார்த்து வாசிக்கிறதுக்கெல்லாம் நமக்கு என்ன கிடையாது,
நேரம் கிடையாது. அந்த ஜெப குறிப்புகளை வாசிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுத்து நீங்க உட்கார்ந்து என்ன செய்யுங்க, ஜெபியுங்கள். அல்லேலூயா. உங்க தெருவில் நடக்கிற ஒரு அசம்பாவிதத்தை நீங்க பார்க்கும்போது அதற்காக நீங்க கண்ணீரோடு என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. உங்க கூட வாழ்ந்தவர்கள், உங்க கூட பழகினவங்க, உங்க கூட படித்தவங்க, உங்க கூட தங்கி தாபரிக்கிறவர்கள், நீங்க ரட்சிக்கப்பட்டு வந்துட்டீங்க, ஆனால் அவர்கள் இன்னும் ரட்சிக்கப்பட்டு வரலை. அப்படிப்பட்டவர்களை நீங்க நினைக்கும் போது அவர்களுக்காக மனமுடைந்து என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. சில குறிப்பிட்ட காலங்களிலே சில குறிப்பிட்ட வழிபாட்டு தலங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா, எவ்வளவு கூட்டமா, எவ்வளவு பண செலவுகளை பண்ணி, எவ்வளவு சரீரத்தை ஒடுக்கி அந்த காரியங்களில் ஈடுபடுகிறார்களே, அவங்க உங்க கண்களுக்கு முன்பாக கடந்து போகும்போது அவர்களை மற்றவர்களை பார்ப்பது போல நீங்க பார்த்து அமைதியாயிராதபடிக்கு உங்க ஜெப அறைக்குள் நீங்கள் கடந்து வந்து, இவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, இவர்களுடைய ரட்சிப்பிற்காக ஜெபிக்கிறேன் என்று நீங்கள் ஜெபிப்பீர்களானால் வரக்கூடிய அழிவில் இருந்து அவர்கள் காப்பாற்றப்படுவார்கள். அவர்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற கோபாக்கினில் இருந்து அவர்கள் தப்புவார்கள். அவர்கள் முடிவடைய போகிற நரக பாதாளத்திலிருந்து உங்க ஜெபத்தினால் அவர்கள் மீட்கப்படுவார்கள். அல்லேலூயா. வரலாற்றில் நமக்கு வேதாகமம் சில தேவ மனிதர்களை ஜெபிக்கிறவர்களாய் அடையாளப்படுத்துகிறது. அன்றைக்கெல்லாம் அவங்க பின்னாடி யாராவது கேமராவோட போனாங்களா? அன்னைக்கெல்லாம் அவங்க பின்னாடி ஏதாவது நோட்ஸ் எடுக்க போனாங்களா? அவங்க பின்னாடி யாராவது இதெல்லாம் சரித்திரமாக மாறப்போகிறது என்பதை அறிந்து வைத்திருந்தார்களா? இல்லைங்க. ஆனால் காலத்தால் அழியாத ஒரு இடத்தை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை வேதம் நமக்கு காண்பிக்கிறதே. என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீர் ஊற்றுமானால் நலமாயிருக்கும் என்று எரேமியா ஜெபித்த அந்த ஜெபம் இன்றைக்கும் நம்முடைய கரங்களில் எழுத்தாய் பதிக்கப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எரேமியாவை நீங்க பரலோகத்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஹானரபிளா இருப்பான் தெரியுமா? எவ்வளோ மதிப்புக்குரிய இடத்துல இருப்பான் தெரியுமா? தேசத்திற்காக மன்றாடினவர்கள், தேசத்திற்காக கண்ணீர் வடித்த தீர்க்கதரிசிகள், தேசம் போலாகுகிறது என்று தேவனுடைய அழைப்பை பற்றி எச்சரித்த தேவ மனிதர்கள், தேசத்திற்காக திறப்பில் நின்னவங்க இந்த பூமியிலையும் பரலோகத்திலையும் கௌரவிக்கப்படுவது நிச்சயம். அல்லேலூயா. எழுப்புதலிலே ஆண்டவரால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட பரிசுத்தவான்களுடைய வரலாறுலாம் பாருங்க. ஜான் நாக்ஸ் என்கிற ஒரு தேவ மனிதனை குறித்து, ஜெபத்தை குறித்து பேசுறவங்க பேசாம இருக்கவே மாட்டாங்க. அவர் ஜெபித்ததெல்லாம் ஒரே வார்த்தை தான், ஆண்டவரே ஸ்காட்லாந்தை எனக்கு தாரும், இல்லாவிட்டால் நான் சாகிறேன். ஒரு வீட்டில் ஒரு ரூம்ல கதவை பூட்டி கொண்டு அவர் அழுதப்ப யாருங்க அவருக்கு பின்னாடி போய் இவர் என்ன ஜெபிக்கிறார் என்று பார்த்துட்டு இருந்தா? யாருக்கு தெரியும் இப்படி ஒரு மனுஷன் ஜெபித்தார்? எத்தனை நூற்றாண்டுகள் கடந்தாலும் இன்னைக்கு அவரை குறித்து நாம பேசிட்டு இருக்கோம்னா அதற்கு காரணம் என்ன? இது அவர்களுடைய அறிவினால் கிடைத்த கௌரவமா? இது அவருடைய குடும்ப பின்னணியத்தினால் கிடைத்த மதிப்பா? அல்லது அவருடைய அனுபவத்தினால் வந்த மரியாதையா? இல்ல, முழங்கால் படியிட்டு கண்ணீரோடு உபவாசித்து தேசத்திற்காக ஜெபித்ததினால் கிடைத்த உயர்வு. அல்லேலூயா. ஒரு நாட்டின் மகாராணி, நான் யாருக்குமே பயப்படல, ஆனா ஜான் நாக்ஸ் உடைய முழங்காலுக்கு பயப்படுறேன்னு சொன்னாங்கன்னா அவன் போய் அவங்க முன்னாடி கத்தியவா காட்டிட்டு இருந்தான்? அந்த மனுஷன் போய் துப்பாக்கியவா காட்டிட்டு இருந்தான்? அல்லது ஒரு பெரும் கூட்டத்தோடு போய் நின்று இன்னைக்கு ராணி நம்ம ஒத்தைக்கு ஒத்த என்ன செஞ்சிடும், சண்டை போட்டு பார்த்துரும், நீயா நானா பார்த்துன்னு அவங்ககிட்ட போய் மல்லுக்காங்க நின்னா? இல்லைங்க. ஒரு அரை கதவை பூட்டி கொண்டு முழங்கால நின்று ஜெபித்த ஒரு மனிதன் ஒரு தேசத்து ராணியவே அசைச்சிட்டான். அல்லேலூயா. உங்களை என்னை ஆண்டவர் அப்படிதான் எதிர்பார்க்கிறாருங்க. ஜான் ஹைட் என்கிற ஒரு தேவ மனிதன், அவருக்கு பட்ட பேரே பிரேயிங் ஹைட். அல்லேலூயா. அந்த மனுஷன் அழுது 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 ஜெபித்து கொண்டே இருப்பார். மணிக்கணக்கா ஜெபம் பண்ணிட்டே இருப்பார். அவருடைய அரை கதவு பூட்டப்பட்டிருந்தா ஏங்கி 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 அழுது கொண்டே ஆத்துமாக்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிற ஒரு புலம்பலின் சத்தம் கேட்டுட்டே இருக்குமா? அல்லேலூயா. 29 வயசு வரைக்கும் தாங்க உயிர் வாழ்ந்திருக்கிறார். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் நடந்த அந்த மாற்றங்களெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பஞ்சாபில் ஒரு மீட்டிங்கில் அவர் எழும்பி ஜெபத்தோடு போய் நின்று அவர் பேசின ஒரே ஒரு வார்த்தை, ஓ பரலோக பிதாவே. அவ்வளோதான். பஞ்சாபில் அன்னைக்கு உருது பாஷையில் அந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறார். அவர் கற்றுக்கொண்டு, அவர் ஒரு இங்கிலீஷ் பேசுகிற ஒரு மனுஷன்,
ஆனால் அன்னைக்கு அவர் அந்த ஒரே ஒரு வார்த்தை, ஓ பரலோக பிதாவே, இந்த வார்த்தையை உருது மொழியில் பேசின அடுத்த நிமிஷம் அந்த பகுதியில் கூடியிருந்த அத்தனை பேர் மேலேயும் ஆவியானவரின் நிறைவு. ஆமென். ஜனங்கள் கதறி அழ ஆரம்பித்தார்கள். ஜனங்கள் விடுவிக்கப்பட்டார்கள். ஜனங்கள் சுகமடைந்தார்கள். அநேகர் இயேசுவை தங்களுடைய வாழ்க்கையில் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. அவர் இங்கிலாந்து தேசத்திற்கு போயிருந்தப்ப வில்பர் சாப்மன் அப்படிங்கிற இன்னொரு தேவ மனிதன், அவர் ஒரு திருச்சபையை நடத்தி கொண்டிருந்தார். அந்த திருச்சபையில் ஒரு ஆவிக்குரிய வறட்சி, ஜனங்களுக்குள்ள ஒரு உயிர் மீட்சி இல்லை. அதை உணர்ந்த அந்த மனுஷன் ஜான் ஹைட் வந்திருக்கிறாரு. அவரை இன்னைக்கு கூப்பிட்டு நம்ம சர்ச்சில் ஒரு முறை பிரசங்கம் பண்ண வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அவரை கூப்பிட்டு தயவு செய்து எங்கள் சர்ச்சில் வந்து ஒரு நாள் நினைச்சிங்க ப்ரீச் பண்ணுங்க கூட்டப்ப ஜான் ஹைட் அங்கே போய் பிரசங்கம் பண்ணாராம். அங்கே போய் அவர் பிரசங்கம் பண்ணும்போது அவர் பயன்படுத்தின வார்த்தை என்ன தெரியுமா? ஓ லார்ட். அவ்வளோதான், ஒரே வார்த்தை, ஓ லார்ட். அடுத்த நிமிஷம் அந்த சபை அக்கினியாய் பற்றி எரிந்தது. அவ்வளோ காலம் காணப்பட்ட ஆவிக்குரிய வறட்சி மறைந்தது. அல்லேலூயா. 100 வயசு வரைக்கும் அந்த மனுஷன் வாழலைங்க. 29 வயசு, இருதய பலவீனம் என்று மருத்துவர்கள் அவரை பரிசோதித்து பார்த்தபோது அதிர்ச்சி அடைந்தார்கள். அல்லேலூயா. எப்படி ஒரு உயிரோடு இருக்கிறார்னு அவரை கூட்டிட்டு வந்தவங்கள்ட்ட கேட்டாங்களாம், ஏன் இப்படி சொல்றீங்க டாக்டர் அப்படின்னு கேட்டா, அவருடைய இருதயம் அவருடைய வலது பக்கத்தில் இருக்குன்னாங்க. நமக்கெல்லாம் இருதயம் எந்த பக்கத்தில் இருக்குங்க? இடது பக்கத்தில். ஆனால் அழுது அழுது ஆத்துமாக்களுக்காக புலம்பி மன்றாடி ஜெபித்த இந்த பிரேயிங் ஹைடுடைய ஹார்ட் எங்க வந்துட்டு? வலது பக்கம் வந்துட்டுங்க. இந்த மனுஷனை நம்ம பரலோகத்தில் போய் பார்ப்போம். அப்போ பார்க்கும்போது அவர் எவ்வளவு ஷைனிங்காக இருப்பார் தெரியுமா? அவர் அத்தனை பேருக்கு மத்தியில் எப்படி கௌரவிக்கப்படுவார் தெரியுமா? இந்த உலகத்தில் வாழ்ந்தது வெறும் 29 வயசு வரைக்கும் தான். பெருசா அரிய பெரிய சாதனையை அவர் சாதிச்சாருன்னு உலகம் சொல்றதுக்கு இல்லை. ஆனால் ஆவிக்குரிய உலகம் இன்னைக்கும் சொல்லிட்டு இருக்கு. கிறிஸ்தவ உலகம் இன்னைக்கும் சொல்லிட்டு இருக்கு. சபை வரலாறு இன்னைக்கும் ஜான் ஹைட், பிரேயிங் ஹைட் அப்படின்னு பேசிக்கொண்டிருக்கிறது. இப்படித்தான் கர்த்தர் உங்களை கனப்படுத்த விரும்புகிறார். ராஜ சமூகத்தில் மொர்தெகாய் வந்தது போல உங்களை இந்த உலகத்திலே ஒரு முக்கியமான இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்த விரும்புகிறார். பரலோகத்துக்கு நீங்க போகும்போதும் எல்லாருக்கும் முன்பாக எழுந்து நின்று ஆண்டவர் உங்களை வரவேற்க விரும்புகிறார். ஒரு ஸ்தேவான் பரலோக ராஜ்யத்திற்கு போகும்போது இயேசுவானவர் பிதாவின் வலது பாரிசத்தில் எழுந்து நின்று அவனை வரவேற்றது போல, ஆமீன், உங்களுக்கும் எனக்கும் ஒரு உயர்ந்த கௌரவத்தை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறோம். இந்த கௌரவம் நம்முடைய படிப்பினால் நமக்கு கிடைக்காது. இந்த கௌரவம் நம்முடைய ஃபேமிலி ஸ்டேட்டஸ்னால நமக்கு கிடைக்காது. இந்த கௌரவம் நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸால கிடைக்காது. இந்த கௌரவம் நம்முடைய ரிலேட்டிவால கிடைக்காது. இந்த கௌரவம் நமக்கு ரெக்கமெண்டேஷன் பண்றதுனால கிடைக்காது. இந்த கௌரவம் only through prayer, ஜெபிப்பதின் மூலமா, அதுவும் உபவாசித்து ஜெபிப்பதின் மூலமா, கண்ணீரோடு ஜெபிப்பதின் மூலமா, அழுது தேசத்திற்காக ஜெபிப்பதின் மூலமா. இன்னையிலேருந்து நீங்க தேசத்திற்காக நான் ஜெபிப்பேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் பண்ணி பாருங்க. உங்க ஸ்டாண்டர்ட் மாறலைன்னா என்கிட்ட இதே மாதிரி அடுத்த வருஷம் வரும்போது கேளுங்க. ஒரு வருஷம் நான் உங்களுக்கு டைம் தரேன். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, அழுது ஜெபம் பண்ண என் கண்களிலே கண்ணீரை தாரும் ஆண்டவரே. கேட்டு பாருங்க. ஆத்துமாக்களை குறித்த பாரத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. ஜனங்கள் அழிகிற செய்தியெல்லாம் நான் கேட்கும்போது நான் நிர்விசாரமாக இருக்கக்கூடாது ஆண்டவரே. கொஞ்சம் பாரப்பட்டு ஜெபிக்கிற ஒரு ஜெப அனுபவத்தை எனக்கு தாங்கன்னு சொல்லி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. விதின் அ இயர் நான் உங்கள்கிட்ட சேலஞ்ச் பண்ணுறேன். உங்கள் வாழ்க்கையினுடைய ஸ்டேட்டஸ் மாறி இருக்கும். உங்களை கர்த்தர் முக்கியமான இடங்களில் நிறுத்தி இருப்பார். எப்படி மொர்தெகாய் ராஜ சமூகத்தில் வந்தானோ அதே போல கர்த்தர் உங்களை உயர்ந்த ஸ்தானங்களுக்கு அவர் கொண்டு வருவார் என்பதில் சந்தேகம் இல்லை. எல்லாரும் கண்களையும் மூடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேசத்திற்காக நான் ஜெபம் பண்ண விரும்பினேன். எனக்கு அந்த கிருபையை கர்த்தர் தரணும், அந்த அபிஷேகத்தை கர்த்தர் தரணும், அந்த ஆத்ம பாரத்தை எனக்கு தரணும். நீங்கள் ஆசைப்பட்ட உங்கள் வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. தேவனே, இந்த பிள்ளைகள் ஜெபிக்கிற பிள்ளைகளாக மாறணும். தேசத்திற்காக ஜெபிக்கிறவங்களா மாறணும். உபவாசத்தோடு ஜெபிக்கிறவங்களா மாறணும். அழுது ஜெபிக்கிறவங்களா மாறணும். அரைக்கதவை பூட்டி கொண்டு ஜெபிக்கிறவங்களா மாறணும். அந்தரங்கத்தில் ஜெபிக்கிறவங்களா மாறணும். ஆண்டவரே, கண்ணீரோடு இரவும் பகலும் ஜெபிக்கிறவங்களா மாறணும். தேசத்தின் நிலைமையை அறிந்து இன்னைக்கு என்னென்ன காரியங்கள் நடக்கிறதோ இதையெல்லாம் கேள்விப்பட்டு அதெல்லாம் ஜெபமா மாற்றணும். ஆண்டவரே, அந்த கிருபை நீ தருவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.